ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிளாக் சென்னா இந்த கருப்பு கடலை வச்சு ஒரு சுண்டல் பண்ணியிருக்கோம். இந்த கடலையை செய்கிறதுக்கு 8 ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம அதை ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் கொஞ்சம் உப்பு போட்டு 5 விசில் கொடுத்தோம்னா அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 2 கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதை தாளித்து கொட்டிடணும். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, பருப்பும் தக்காளியும் போட்டு ஒரு கடையில் பண்ணியிருக்கேன். இந்த பருப்பில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயம் எல்லாமே போட்டு இதை வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் போட்டு ஒரு தொகையில் அரைச்சிருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புதினாவும் இந்த சீசனுக்கு புதினாலாம் நம்ம நிறைய சேர்த்துக்கணும். அதுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேங்காய், அதுக்கப்புறமா இஞ்சி, புளி, கல் உப்பு, இதுதான். நல்லா இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, தேங்காய் எல்லாம் வதக்கிட்ட பிறகு இதையும் நல்லெண்ணெயில் தான் வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதையும் நம்ம நல்லா வதக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கம் நம்மளுக்கு ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுருக்கோம். அதில் இது நல்லாவே வெந்துடும். ரொம்ப நம்ம அதை மசியே கடையக்கூடாது. இங்கே பாருங்கள், புதினா நல்லா வதங்கிடுச்சு. இதெல்லாம் இதுலேயும் நம்ம கொஞ்சம் புளி ஊற்றணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு வெந்த பிறகு சும்மா ஒரு கரண்டி வச்சு இப்படி கலர்னாலுமே அது நல்லா மசிஞ்சா மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த புதினாலாம் நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா, அது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு, குட்டி மிக்சி ஜார் இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடணும். அதுவும் நம்ம ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். ரொம்ப மசியெல்லாம் அரைக்கக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம இந்த பருப்பு வெந்த பிறகு இதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணோம்னா பருப்பு வேகாது. இதுக்கும் நான் அதே மாதிரி தான் கடுகு, காஞ்ச மிளகாலாம் போட்டுட்டு இந்த பருப்பில் அதை தாளித்து கொட்டியிருக்கேன். இறக்கும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கருவேப்பிலையை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே போட்டால் அது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அதுலேயும் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் லன்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா சாப்பாட்டுக்கு அந்த தொகையிலுக்கு நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.